வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மார்ச் 26ங்க. 8/3/26. இன்றைக்கி கொஸ்டினை 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நான் சால்வ் பண்ணவே இல்லை. இடமிருந்து வலம். நிலவில் முதலில் காலடி வைத்தவர். நிலவில் முதலில் காலடி வைத்தவர் அப்படின்னா எல்லோரும் சொல்லிடுவாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங். இங்கே டேஷ் ஆம்ஸ்ட்ராங் தான் கேட்டிருக்காங்க. பதில் என்ன? நீல் ஆம்ஸ்ட்ராங். இவர் எந்த வருஷம் கால் வச்சார்னா 1969. நிலவில் அமைதி கடல்னு ஒரு பகுதி இருக்குது. இவர் போன ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் வந்து அப்பல்லோ 11. சரிங்களா? நாசாலேருந்து அனுப்புனாங்க. அமெரிக்கா நாசாலேருந்து அனுப்புனது. சரி, இப்போ மேலேருந்து கீழே பாருங்க, நீன்னு ஹிண்டு கிடச்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய விலங்கு. உலகின் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னா ப்ளூ வேல். நீ வந்துக்கனால நீல திமிங்கலம் அப்படின்னு சொல்லலாம். நீல திமிங்கலம், ப்ளூ வேல். இதனோட வெயிட் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 200 டன்னு, 200,000 கிலோ வருமா மேக்ஸிமம் வெயிட்டு. இதோட லென்த்து வந்து 30.5 மீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் வளருமா. சரிங்களா? சரி, 7 இடமந்து வளம். உறுதி. இதுக்குன்னு ஹிண்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 9 இடமந்து வளம் என்ன? புதிய தமிழகம் கட்சியின் தலைவர். புதிய தமிழகம் அப்படின்னா தலைவர் வந்து யார்? கிருஷ்ணசாமி. 97 ஆன்சர்னு நினைக்கிறேன். பதில் என்ன? கிருஷ்ணசாமி. சரி, 5 மேலே அந்த கீழே என்னன்னு பார்ப்போம். நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைன்னா காசு கம்மியாக இருக்காது, இஷ்யூ வந்துருக்கு அப்படின்னா இங்கே கஷ்டம்னு வரணும். ஸோ பண கஷ்டம்னு போடலாம். பண கஷ்டம்னா நிதி பற்றாக்குறை. ஓகேங்களா? பண கஷ்டம். சரி, இப்போ 7 இடம் வந்து வளம் பாருங்க. தீல ஆரம்பிச்சுக்கு. உறுதி. 2 ஹிண்ட் இருக்குது ஆக்சுவலாக. தீ இருக்குது, நேரம் இருக்குது. இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா திண்ணம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். திண்ணம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நிச்சயமாக, இறுக்கமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறதுக்கு தான் திண்ணம்ங்க வேர்டு யூஸ் ஆகுது. சரி, நம்ம இங்கே 8 மேலே அந்த கிளை என்னென்னு பார்ப்போம். கடைசி இடத்து சால முடியுது. டேஷ் எண்ணெய் சுத்திகரிக்கப்படாத பெட்ரோலியம். இதை கச்சா எண்ணெய் பேரல்னு சொல்லுவாங்க. இது என்ன எண்ணெய்னா கச்சா எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்தால் என்னெல்லாம் கிடைக்கும்னா பெட்ரோல் கிடைக்கும், டீசல் கிடைக்கும், மண்ணெண்ணெய் கிடைக்கும், பிளாஸ்டிக்குள்ளே பொருள் எல்லாமே கிடைக்கும். கச்சா எண்ணெய். சரிங்களா? இப்போ 8 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். கேல ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சிஜனை உள்ளே இழுத்து டேஷ் வாயுவை வெளியேற்றிக்கிறோம். இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் கிடைக்குமா? சரி, நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். 2 இடம் வந்து வளம் என்ன? கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் டேஷ் கொள்ளுதடி. இது பாரதியார் பாட்டு. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, இந்த பாட்டை ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு. கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. பதில் என்ன? கல்வெறி கொள்ளுதடி. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம என்ன பாட்டு எதில் உள்ளது என்னன்னு பார்த்து படித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? 3 மேலேருந்து கீழே என்ன? நீர்ச்சத்து நிரம்பிய ஒரு காய். நீர்ச்சத்து. தண்ணி கம்மியாக, வெயில் ரொம்ப அடிக்கல இந்த காய் அடிக்கடி வரும். ஏன்னா தண்ணி தாகத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய். கூலிங்காக இருக்கக்கூடியது. வெள்ளைக்காய் நிறைய சாப்பிட்டா கூலிங்காக இருக்கவங்களுக்காக சாப்பிடுவாங்க. சரி, 8 இடம் வந்து வளம் பார்ப்போம். ஆக்சிஜனை உள்ளே இழுத்து டேஷ் வாயுவை வெளியேற்றிக்கிறோம்.
ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடே வெளியே வச்சுக்கிறோம். இங்கே கார்பன் டை ஆக்சைடுக்கு கரிங்க வந்த வேர்டு வந்துச்சு. கரியமில வாயு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை தான் கரியமில வாயு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ 6 இடமந்து வளம் பார்த்தோம்னா இந்த பெரிய கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். என்னென்னு பார்க்கலாம். 6 அப்பாவின் சகோதரி. அப்பாவோட சகோதரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அத்தைன்னு சொல்லுவோம். இப்போ 4 மேலேருந்து கீழே 2 எழுத்து தை. பற்களில் ஏற்படும் சிறிய குழிவுகளை டேஷ் என்பர் பல் சிதைவு அப்படின்னு சொல்லுவோம். தை வந்துருக்குல்ல, பல் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். இப்போ 6 மேலேருந்து கீழே. ஹிந்து திருமணங்களில் டேஷ் அருந்ததி பார்ப்போம். ஹிந்து கல்யாணத்தில் என்ன பண்ணுறாங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறது தான் வழக்கம். இங்கே பாருங்க வந்தாச்சு, இம்மு போட்டால் அம்மி வந்தாச்சு. அம்மி மிதித்து மெட்டி போட்டு அம்மி மிதிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வானத்தில் அருந்ததி நட்சத்திரம் தெரியுதான்னு கேட்பாங்க. சரி, 11 இடமிருந்து வலம் தீல ஆரம்பிச்சிருக்கு. பூட்டான் தலைநகர். பூட்டானோட தலைநகர் எங்கே இருக்குன்னா திம்பு, இமயமலை பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கு திம்பு. சரிங்களா? 12 மேலேருந்து கீழே போல ஆரம்பிக்கும். லும்பியில் பிறந்த மகான். லும்பியில் யார் பிறந்தா அப்படின்னு பார்த்தா போல ஆரம்பிக்குது கௌதம புத்தர். நம்ம புத்தர்னு எழுதுவோம், ஆக்சுவலாக ஃபுல் நேம் என்ன, கௌதம புத்தர். சரிங்க. 16 இடமிருந்து வளம் என்ன, போர் வந்து ஆங்கிலத்தில் என்ன, ஆங்கிலத்தில் போருக்கு வார், WAR வார், அதுக்கு நம்ம இங்கே வார்னு எழுதுவோம். 19 மேலேருந்து கீழே என்ன, 16 மேலேருந்து கீழே என்ன, டேஷ் வாழ விடு. வாழ ஆரம்பிச்சு, நீயும் வாழு, அடுத்தவனை வாழவும் விடு. ஸோ வாழு. சரிங்களா? வாழ விடு. சரி. 18 இடமிருந்து வளம் வணங்கு. வணங்குதல்னா தொழுதல். லூ வந்ததுனால தொழு அப்படின்னு சொல்லலாம். தொழுகை, தொழுதல். சரிங்களா? சரி. இப்போ 10 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். நண்பன் மீள ஆன்ஸுக்கு இன்னும் வேறு எதுவும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 13 இடமிருந்து வளம் என்ன, பழையது. இதுக்கு ஆப்போசிட் என்னது, பழையதுக்கு புதியதுன்னு சொல்லலாம். சரிங்க. சரி, இப்போ இந்த 17 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். என்ன கொஸ்டின்? 17. கற்றவன் ஆப்போசிட். கற்றவன்னா படித்தவன், படிக்காதவன், கல்லாதவன்னு சொல்லலாம். கல்லாதவன். சரிங்களா? இப்போ பாருங்க 10 மேலேருந்து கீழே. நண்பன் 3 ஹிண்ட் வந்தாச்சு. மீ வந்தாச்சு, தீ வந்தாச்சு, இன்னும் வந்துருக்கு. இது பழைய தினமலையில் நான் ஒரு தடவை பார்த்தேன், கவனம் இருக்குது. மித்திதன் அப்படின்னு நான் போட்டுட்டு இது கூகுளில் போய் சர்ச் பண்ணால் நண்பன் தான் வருது. மித்திதன் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கன்னா நம்ம லாங்குவேஜ் லத்தீனம் லாங்குவேஜ், ஆமாம், லத்தீன் மொழியிலேருந்து மித்திதன்னா நண்பன் வருது. சரி. 15 மேலேருந்து கீழ். படிப்புக்கும் அவனுக்கும் தூரம். படிப்புக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறத பாத தூரம் அப்படின்னு சொல்லலாம். பாத தூரம்னா ரொம்ப தூரம். சரிங்க. கடைசி கொஸ்டின் 14. டேஷை கண்டால் நாயை காணும். கவுண்டமணி காமெடியிலலாம் சொல்லுவாங்க, நாயை பத்தக்கில் கல்லை காணும்னு சொல்லுவாங்க. கல்லை கண்டால் நாயை காணும்.
சரிங்களா? இதை தான் இன்றைக்கி எல்லாமே கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். தப்பாக கொடுத்துருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு அதோட கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.